இன்றைய தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்பிற்கு வாழும் நாஸ்ட்ராடாமஸால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் நடந்த கொடூரம், பெண்ணொருவரை தீ மூட்டி கொலை செய்ய முயற்சி. சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கனடா பிரதமர் விடுத்துள்ள அவசர அழைப்பு. முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு, வெளியான அறிவிப்பு. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எதிர்காலம் பற்றி வாழும் நாஸ்ட்ராடாமஸ் குறிப்பிட்டுள்ளதோடு அவரை எச்சரித்தும் உள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பின் எதிர்காலம் கணிக்க முடியாத வகையில் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க்கின் மன்ஹாட்டன் நீதிமன்றத்தால் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டுள்ளார். 2016 ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் தம்மை பற்றிய தவறான செய்திகளை மறைப்பதற்கு நடிகை ஒருவருக்கு $1.3 லட்சம் வழங்கியதாக ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட 34 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்த நிலையில் ஜூலை 11 ட்ரம்பிற்கான தண்டனை விபரங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாழும் நாஸ்ட்ராடாமஸ் என அறியப்படும் பிரேசில் நாட்டவரான ஆர்தோ சலோம் ட்ரம்பின் உடல்நலம் தொடர்பில் எச்சரித்துள்ளார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தடுக்க நுரையீரல் ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டும் என்று ட்ரம்பிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல்முறையீடு வாய்ப்புகள் இருப்பதால் அதில் வெற்றி பெற்று சிறை தண்டனையில் இருந்து அவர் தப்பலாம் என்றும் அரசியலில் அவர் தொடர்ந்து கவனம் செலுத்த வாய்ப்புள்ளதாகவும் 2026 டொனால்ட் ட்ரம்பிற்கு முக்கியமான ஆண்டு என்றும் ஆர்தோ சலோம் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் குடும்ப பெண்ணை அழைத்து சென்று தலையில் தீ மூட்டிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சாவகச்சேரியை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயை மேற்படி நபரால் எரியூட்டப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, 42 வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண்ணொருவரை ஆணொருவர் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு யாழ் குருநகர் கொஞ்சஞ்சி மாதா சவக்காளை பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். இதனை அடுத்து இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் குறித்த ஆண் பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியுள்ளார். இதன்போது பெண் தீயில் எரிவதை கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆணொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமையல் எரிவாயுவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த 3/5/2024 அன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை $3,940 அறிவிக்கப்பட்டது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு $70 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை $1,582 எனவும் கூறப்பட்டிருந்தது. அதேவேளை லேப் சமையல் எரிவாயுவின் விலையும் குறித்த தினத்திலேயே குறைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை $275 குறைக்கப்பட்டு புதிய விலை $3,840 என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் தொடரும் போர் நிறுத்தத்தை முடிவுறுத்தும் வகையில் இஸ்ரேல் 3 கட்ட போர் நிறுத்தத்தை முன்வைத்த நிலையில் அதனை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் இந்த போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேல் முன்வைத்துள்ள திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன்படி காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் மொத்தமாக வெளியேற வேண்டும். எஞ்சியிருக்கும் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். இருதரப்பும் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செயல்பட்டால் விரோதங்களை களைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கனடா பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளதாவது,
உடனடி போர் நிறுத்தம், தடையில்லா மனிதாபிமான உதவிகளை அவசரமாக அதிகரிப்பது மற்றும் பணிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க கனடா அழைப்பு விடுத்துள்ளது. துயரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜோ பைடனால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு ஒரு வாய்ப்பாகும். மேலும் அமைதிக்கான பாதைக்கு திருப்ப வேண்டும். அனைத்து தரப்பினரும் அதை கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நேற்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையுடன் ஒப்பிடுகையில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருளின் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 307 ரூபாயை எட்டினால் மட்டுமே பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.